அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஒரு இமாமை பற்றி மஹல்லாவிலே குறையோடு பேசப்படுகிறது. அவர் ஏதேனும் மாபாதக செயலில் ஈடுபட்டு விட்டாரா? ஏதேனும் தவறான நடவடிக்கைகளை ஒழுங்கினமாக நடந்து கொண்டாரா? அல்லது மக்களிடம் உறக்க பேசி நான் சத்தியவான் என்பதை போல காட்டிக்கொண்டு பல லட்சங்கள் சில கோடிகளை அவர் சுருட்டிவிட்டாரா என்று பார்த்தால் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள். அந்த இமாமை பற்றி என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அவர் டிஷர்ட்டை போட்டுட்டார். இமாம் டிஷர்ட் போட்டால் தப்பு, இமாம் கூலிங் கிளாஸ் போட்டால் தப்பு, இமாம் ஷூ போட்டால் தப்பு, இமாம் தலையில் தொப்பி இல்லாமல் இருந்தால் தப்பு, நின்றா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, குனிஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் ஒரு காலம். இன்றைக்கும் கூட பல உலமாக்கள் வாக்கிங் செல்லும்போது கூட, உடற்பயிற்சி செய்யும்போது கூட அந்த ஜுப்பா உடையிலேயே செய்கிறார்கள், மற்றவர்களுக்கு பயந்து. ஏன் ஒரு டிஷர்ட்டை மாட்டிட்டு வாக்கிங் போனாதான் என்ன? இன்றைக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டுகள் மற்றவர்களுடைய எண்ணத்திற்கு ஓட்ட நாம் மாற்றி கொண்டோம். தவறு. டிஷர்ட் போடுவது ஹராமா? இல்லை, நான் வாக்கிங் போகும்போது எனக்கு இந்த உடை தான் சரியாக இருக்கிறது என்று ஜுப்பாவை போட்டுக்கொண்டு திரியக்கூடிய சுற்றக்கூடிய அன்பு உறவுகள் சட்டையை போட்டுக்கொண்டு செல்லலாம். எனக்கு இதுதான் சௌகரியமாக இருக்குது அப்படின்னு இவர்கள் பொய்யான வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். ஆனால் பலர்கள் பயந்து, நிர்வாகிகளுடைய இது போன்ற எல்லல்களுக்கும் துள்ளல்களுக்கும் பயந்து தங்களை இப்படி அழுத்தத்திற்கு உட்பட்டு அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். இது போன்ற பல சிக்கல்களோட மக்கள்கிட்ட இருக்குது. பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.